அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்னொரு சின்ன பதிவு மூலம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னன்னு சொன்னா, எங்கட ஜனநாயகம் அந்த படத்த பத்தி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன குட்டியா பார்ப்போம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். என்ன ஜனநாயகம் இல்லாம போனது தான் பெரிய கவலை. உண்மையில என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, மூவி வந்து எங்க சென்சார் போர்டுக்கு போகுது ரிவ்யூ பண்றதுக்கு. அங்க போயிட்டு அந்த மூவிக்கு வந்து யுஏ சர்டிஃபிகேட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. இந்த கட்டெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்துன்னு சொன்னா யுஏ சர்டிஃபிகேட் தாரேன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிட்டாங்க. ஸோ இவங்களும் இதை நம்பி படம் ரிலீஸ் டேட் எல்லாம் குடுத்துட்டாங்க. அப்போ படம் ரிலீஸ் ஆகும், அந்த யுஏ சர்டிஃபிகேட் வரும்னு சொல்லிட்டு ஜனநாயகம் டீம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் வந்து ஒன்றும் வர இல்லை. பட் அந்த இதை நியூஸும் இல்லாதால அவங்க வந்து திரும்ப எடிட்டிங் திரும்ப போயிட்டு கேட்டிருக்காங்க. ஏ அதை போயிட்டு கேட்டிருக்காங்க. அதை கேட்டால் அவங்க சொல்லியிருக்காங்க வந்து இல்லை அவங்களோட அப்போ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் பிடி ஆஷா வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க வந்து ஓகே, அவங்க சொல்கிறபடி நீங்கள் அந்த கட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இது கட்டாயம் அந்த யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கத்தான் வேணும். ஸோ அதை தள்ளி போகிறதுக்கு ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ அடுத்ததாக வந்து சென்சார் போர்ட்டை கிளைம் பண்ணது நீங்கள் வந்து இந்த கேஸை சரியாக விசாரிக்கீங்க. ஸோ நீங்கள் சரியாக விசாரிக்கிறதால நாங்கள் இதுக்கு எதிராக உங்களோட டிசிஷனுக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணுறோம்னு சொன்னேன். அப்போ அங்கே வந்து பெஞ்ச் கோர்ட்டுக்கு வருது அந்த கேஸ் வந்து. பெஞ்ச் கோர்ட்டில் 2 ஜட்ஜஸ் வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடந்தது சொல்லிட்டு. அவங்க வந்து விசாரித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க வந்து இது வந்து சரியாக விசாரிக்கப்பட இல்லை தான், அதனால் மறுபடியும் வந்து இந்த கேஸ் வந்து சென்சார் போர்ட்டுக்கு போகணும், சென்சார் போர்ட் சொல்கிறபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உடனே ஜனநாயகம் டிவி செய்து இதை இப்படியே விட்டால் சரி வராது, நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போகிறோம். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சுருக்கு, அந்த இதெல்லாம் விசாரித்து பார்த்துட்டு மறுபடியும் அதே பிரச்சனையை வந்து ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி அந்த முதலாவது ஜட்ஜ் விசாரிச்ச சரியில்லை, அதை மறுபடியும் இந்த விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்படியே இந்த கேஸ் வந்து பூமராங் மாதிரி அங்கே இங்கேயும் எடுத்துக்கொண்டு போகுது. இப்போ ஜனநாயகனுக்கு என்ன சொல்றது, இப்போ ஜனநாயக மூவி வருமா இல்லையான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமா போச்சு. அந்த அளவுக்கு ஒரு சின்ன சென்சார் போர்ட்ல உள்ள ஒரு ஆள் ரைஸ் பண்ண கம்ப்ளைண்ட் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். எப்படின்னு சொன்னா இதை ஒரு இதா பார்க்காம நீங்க எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா காசுக்காரனா பணம் படைத்த மனிதர்களா இருந்தா கூட உங்களுக்கு பதவின்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் அதை அது வந்து உங்களால் ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாமலே போயிடும். ஒரு விஜயும் வந்து அந்த பதவின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்காரு. அந்த பதவி பவர் வந்து நிறைய விஷயத்த வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ அது இல்லாததால தான் எவ்வளோ காசு இருந்து ஜனநாயக டீம் அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ காசு இருந்தும் அவங்களால இந்த சின்ன சென்சார் போர்ட்டுக்கு எதிராக ஒரு விஷயத்த செஞ்சு கொள்ளலாம். ஸோ நாங்கள் எப்பயும் ஒரு விஷயத்த வந்து மணி மட்டும்தான் எல்லாம் டிசைட் பண்ண நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன ஆள் இருந்து கொண்டு இது அவ்வளோத்தையும் வந்து இந்த ஃபுல் மூவியை வந்து நிப்பாட்டி வச்சிருக்க முடியும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பவர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பவரில் இருக்க முடியும்னு சொன்னால் அந்த பவரில் இருங்க. ஏன்னு சொன்னால் மணி டசன்ட் டிஃபைன் எவ்ரிதிங். எந்த நேரம் வந்து காசு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியல. அந்த காசோட சேர்ந்து அந்த பவரும் இருந்தால் தான் உங்களுக்கு அதை ஒரு விஷயத்த வடிவாக கொண்டு போக முடியும், உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொள்ள முடியும். ஸோ ஜனநாயக மூவி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அப்படி வந்தால் இன்னொரு பதிவு மூலம் உங்களை சந்திக்கிறேன்.